ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக் அண்ட் ப்ராஃபிட். இப்போ வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட நாளைக்கான அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு செக் ஆல் தீஸ் ஃபாலோவிங் திங்ஸ். என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் படி, கேண்டில் படி, மோஸ்ட்லி கேண்டில் ஸ்டிக்ஸ், இது ரெண்டுமே வந்து வச்சு லைக் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சரி, ப்ரைஸ் ஆக்ஷன், கேண்டில், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு கரண்ட்டாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்க போகிறோம். செகண்ட் திங், இதோட ஆப்ஷன் செயின் வந்து கோரிலேட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பிகாஸ் ஆப்ஷன் செயினில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we can very well identify இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எங்கே வந்து ஹெவியாக செல்லிங் ஆர் பையிங், அவங்களோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்சஸ், அவங்களோட எதிர்பார்ப்புகள் கம்மிங் வீக்குக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத we can very well identify using option chain analysis. சரி, ஆப்ஷன் செயினை முடித்ததுக்கப்புறம் ஒன் மோர் திங் we are going to see is based on CPR. ஸோ சிபிஆர்னு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிற ஒரு டூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா CPR by KGS. இது வந்து மிஸ்டர் கே கோமதி சங்கர் அவரோட டூலை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு இன்றைக்கான சிபிஆர் வந்து இட் வாஸ் அ வெரி நேரோ சிபிஆர். ஆனால் என்னவோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தி நிஃப்டி டிட் நாட் மூவ் மச். ஸோ வந்து நாளைக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து சிபிஆர் பேஸ் பண்ணி எப்படி இருக்க போகுது, ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து கம்பைண்டாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் மூவிங் ஆன் ஃபர்தர், if you wanted to join coming July 2nd batch, so இப்போ நம்ம வந்து என்னடா லைவ் அனாலிசிஸில் வந்து நம்ம யூடியூப் வீடியோவில் போடுறோமோ, this is what the knowledge is what we are trying to share to the people. so like price action தான் மெயினாக வந்து we are teaching. ஸோ நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கை எப்படி அப்ரோச் பண்ணணும், அண்ட் தென் நீங்கள் அதை அப்ரோச் பண்ணி ஹவு டு யூ ஹவ் டு கம் டு அ டெசிஷன். ஒரு டெசிஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஃப்ரம் பேசிக் டு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ட்ரேடராக ஒரு இன்வெஸ்டராக வந்து நீங்கள் மாறுறதுக்கு ஃபுல் ஃப்ளெஷ்டாக வந்து we are giving you the curriculum. and the fees that we are asking is just 3099. இப்போ வந்து கம்மிங் July 2nd பேட்சுக்கு அப்கமிங் இந்த ஒரு 5 daysக்குள்ளே நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா, சீட்ஸை புக் பண்ணிங்கன்னா, this is for 1 full year. you will get it at a rupees of 3099 with a 400 rupees offer. சரி, நம்ம வந்து அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். நேத்திக்கு வாங்க பேசலாம் எபிசோட் நம்பர் 3ல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா we discussed one thing. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் அண்ட் OI ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே ஹெவியாக இருக்குது, விச் இஸ் ஆன் தி 16,000 அண்ட் தி 15,900. ஸோ இது ஆக்சுவலாக 16,000 ஸோ நிஃப்டியோட இப்போதைக்கான ரெசிஸ்டன்சஸ், அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் இங்கே தான் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து we were trying to get to know from these two option chain analysis. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 30th ஜூனுக்கான கான்ட்ராக்டில் we were doing it. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 16,000 to 15,900 நேற்று இருந்த நம்ம, அதாவது ஃப்ரைடே க்ளோசிங் டேட்டா வச்சு we expected that these two are the resistances. likewise இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, let me reset. ஸோ கிட்டத்தட்ட வந்து கடைசியாக வந்து நம்ம மார்க்கெட் க்ளோசிங் வந்து we had it on 15,698, 15,700, க்ளோஸ் டு தி ரவுண்ட் நம்பர். ஸோ இங்கேருந்து இட் வாஸ் அ ஹியூஜ் கேப் அப் வந்து எவ்வளோ 211 பாயிண்ட்ஸ் வந்து we had a gap up opening. ஸோ கேப் அப் ஆகிட்டு இட் கேம் டவுன் and then it rallied down. ஸோ இந்த இடத்துல வந்து this was the previous gap, அதாவது அந்த ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டுக்குமான கேப் வந்து இவ்வளோ பெருசு இருந்துச்சு. அண்ட் this was the gap that the Nifty was trying to fulfill. ஸோ கேண்டில் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்லி on a short term rally the price is still on an uptrend. எப்படி அப்ட்ரெண்ட் சொல்கிறோம்? இது லோ, இது ஹை, அடுத்தது திஸ் இஸ் ஆன் அ ஹையர் லோ, அதாவது இங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு தான் வந்து பவுன்ஸ் கொடுக்குது. அகெயின் இந்த ஹையை ப்ரீச் பண்ணி we do have அகெயின் a நியூ ஹை அண்ட் தென் ஒரு நியூ லோ. ப்ளஸ் இந்த ஹைக்கு கிட்ட ப்ரைஸ் வந்து பாசிபிளாக வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ரீசன் வந்து நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா, ப்ளீஸ் டூ கீப் வாட்சிங் திஸ் வீடியோ, I'll tell you the reason. ஒரு விஷயம் வந்து we always say, whenever there is a gap into the stock, அது வந்து எக்ஸாஷன் கேப்பாக இருக்கலாம், இல்லை வந்து கண்டினியூஸ் கேப்பாக இருக்கலாம், இல்லை ரன்அவே கேப்பாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா this is called as runaway gaps. ஸோ வந்து இந்த கேப்ஸ்லாம் these are called as runaway gaps. ஸோ எக்ஸாஷன் கேப்ஸ் வந்து ஒரு நல்ல ரேலிக்கு அப்புறம் வந்து you can very well see exhaustion gaps. ஸோ இந்த மாதிரி கேப் இருக்கும் பட்சத்தில் we previously marked, அதாவது இங்கேருந்து ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் வந்து
போட்டிருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 16,172லேருந்து 15,890க்கு we had a very big gap. ஸோ இந்த கேப்பை what happened was Nifty was trying to fill this gap. நாம் வந்து ப்ரீவியஸாக சொல்லியிருந்தோம் gaps are always meant to be filled. ஸோ லைக்வைஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா I'll mark these gaps. ஸோ இந்த கேப்பும் சரி ரெசிஸ்டன்ஸ் ஆப்ஷன் செயின் ரெசிஸ்டன்ஸும் சரி, ஸோ இது ரெண்டுமே வந்து வி ஆர் ஹேவிங் இட் ஆன் அண்ட் கான்ஃப்ளூயன்ஸ். அது மட்டும் இல்லை, வி டிஸ்கஸ்ட் ஆன் தி எஸ்டர்டேஸ் எபிசோட், வி சா தட் தி 50% ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் ஃப்ரம் திஸ் பாயிண்ட், இந்த ஹை பாயிண்ட்லேருந்து 50% டு அந்த பாயிண்ட் வந்து இங்கே இருந்தது. ஸோ லுக்கிங் ஃபார்வர்டு ஒரு ரிலீஃப் ரேலின்னு ஒன்று வர்றப்போ அந்த 50% வந்து மீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வி ஆல்சோ ஸ்போக். லைக்வைஸ் கரண்ட்டாக வந்து இட் இஸ் இன்டு அ மீடியம் ஷார்ட் அப் ட்ரெண்ட். இதை நம்பி நான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா நோ, வி ஷுட் நாட் டூ இட். ஸோ லைக்வைஸ் அப்கமிங் டேஸில் இப்போ என்னெல்லாம் கேப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி ஏற்பட்ட இவ்வளோ பெரிய இதுவே வந்து திஸ் இஸ் அனதர் கேப். ஸோ வி வில் ஆல்வேஸ் மார்க் த கேப் தட் ஹஸ் ஹேப்பன்ட். ஸோ ஐல் ஜஸ்ட் மார்க் திஸ் அண்ட் வில் மார்க் திஸ் கேப். ரைட், ஓகே, கேப்ஸ் டு பி ஃபில்டு. அப்கமிங் டேஸில் நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் வந்தாலுமே வந்து இங்கேயே சப்போர்ட் எடுத்து மறுபடியும் நிஃப்டி இங்கே கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. லைக்வைஸ் தெர் இஸ் another கேப் சிட்டிங் ஹியர் in this place. So gaps are meant to be closely watched when the total market is on a downside. இது சரி. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் படி மீடியம் ட்ரெண்டில் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எங்கேயோ அதே இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. அண்ட் திஸ் ரெசிஸ்டன்ஸ் லைன் இஸ் அ மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லைன். இது ஏன் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லைன் சொல்கிறோம் அப்படின்னா, திஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் அ வெரி ஹையர் டைம் ஃப்ரேம் ஃப்ரம் தி March 2022. அகெயின் வி ஹேட் தி சேம் ரெசிஸ்டன்ஸ் அட் June 2022. கரெக்டாக அந்த ஒரு 3 மாதம் கழித்து வி ஹேவ் தி ரெசிஸ்டன்ஸ். லைக்வைஸ் if the stock is trying to fill this gap, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை கண்டிப்பாக மீட் பண்ணும். ஸோ அது வரைக்குமே இந்த ரேலி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் முக்கியமான ஒரு விஷயம், நாளைக்கு ஆஸ் பர் தி இந்தியன் லூனார் சைக்கிள், நாளைக்கு வந்து இட் இஸ் தி டே ஆஃப் அமாவாசா, அதாவது நியூ மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா மூன் ஃபேஸஸ் ஆன் பண்ணுறேன், எப்போல்லாம் நியூ மூன் வருதோ அப்போ த மார்க்கெட் இஸ் ஃபாலிங், அண்ட் எப்போல்லாம் வந்து தி full moon வருதோ the market is sideways or it will go for a short term rally. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா டுமாரோ அண்ட் டே ஆஃப்டர் டுமாரோ யூஎஸ் மார்க்கெட்ஸ்லாம், ஏன்னா இந்த சார்ட் அனாலிசிஸ் இந்த சாஃப்ட்வேர் வந்து இட் இஸ் ஃப்ரம் தி யூஎஸ் சைடு. ஸோ அங்கேருந்து வர்றப்போ மூன் டேட்டா வந்து கொஞ்சம் முன்ன பின்ன நமக்கு வரும். பட் இந்தியன் டைம் ஃப்ரேம் படி நாளைக்கு இட் இஸ் அமாவாசா. ஸோ அப்படி பார்க்குறப்ப வி நீட் டு பி கேர்ஃபுல் அரவுண்ட் வாட் கம்ஸ் டு திஸ் ஏரியா. ஸோ நம்ம இப்போ சொன்ன மாதிரி வாட் ஆல் வி அனலைஸ்ட், லெட் மீ கோ பேக். ஸோ இஃப் யூ சி ப்ரைஸ் ஆக்ஷன் படி கேண்டில்ஸ் படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்சஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் மூவிங் ஆன் டு தி செகண்ட் திங் விச் இஸ் ஆப்ஷன் செயின். ஆப்ஷன் செயின் படி ஸ்டில் இதே தான் வந்து வேலிடாக இருக்கா அப்படிங்கிறத வில் கோ செக். வி மார்க்டு தீஸ் 2 levels, ஸோ அதாவது 16,000 to 15,900. லெட் மீ ஓப்பன் தி லைவ் ஆப்ஷன் இண்டெக்ஸ். ஸோ இப்போ நிஃப்டியில் 30th June வந்து வி ஆர் ஹேவிங். ஸோ இந்த 30th Juneல கரண்ட்லி வேர் தி ரெசிஸ்டன்ஸ் இஸ் சிட்டிங் 85 lakhs. அதாவது இது வந்து இன்றைக்கான டேட்டா. இன்றைக்கி வந்து இந்த 16,000ல் 17% எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ அப்படி தான் வந்து வி ஹவ் டு இன்டரப்ட் திஸ் ஆப்ஷன் செயின். அண்ட் இந்த 15,500 கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தி ரெசிஸ்டன்ஸ் இஸ் பில்டிங் மோர். இப்போது ப்ரீவியஸாக 15,900ல் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம். பட் ஸோ இங்கே இருக்கிற கால் ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, 16,000க்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. லைக்வைஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து மோர் சப்போர்ட் வந்து எங்கே போகுது, புட் ரைட்டர்ஸ் எங்கே போயிருக்காங்க அப்படின்னா 15,500. நவ் இதுக்கு தகுந்த மாதிரி வந்து வி ஹாவ் டு change the OI support and resistance. So 15,500 is the first support, 15,700 is the second support. ஸோ இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாமா? ஸோ OI resistance 15,500 and I will mark this on the green chart. green வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு இது வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் தெரியும். 15,500 போயிடுச்சா? சூப்பர். ஓகே, ஸோ 15,500ல் வேறு ஏதோ லைன் வந்து நமக்கு கான்ஃப்ளூயன்ஸ் வருது. என்ன விஷயம்?
just a second. ஓகே ப்ரீவியஸாக வந்து இந்த ப்ரீவியஸ் ஹை ஓகே ஃபைன் ஓகே கான்ஃபிடன்ஸாக வரதை தூக்கிடலாம், இது வேண்டாம். ஸோ இப்போ கரண்ட்டாக நமக்கு வந்து இந்த வீக் வரைக்கும் நமக்கு டேட்டா இருந்தால் போகும். ஏன்னா 30th June இஃப் யூ சி, இது வந்து திஸ் இஸ் இன்டு தி மந்த்லி எக்ஸ்பைரி ஆஃப் தி நிஃப்டி ஆஸ் வெல் அஸ் வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ அதுபடி தான் வந்து நம்ம வி நீட் டு மார்க். ஸோ கீழே வந்து 15,500 அண்ட் தி நெக்ஸ்ட் சப்போர்ட் ஆஸ் பர் ஆப்ஷன் செயின் வந்து பார்க்குறப்ப வி ஹாவ் 15,700. ஸோ I'll go for 15,700. So these two are the important support levels for Nifty in the Tuesday, Wednesday, Thursday வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம். And I'll shift this to the left, sorry right. அதே மாதிரி இதையும் நான் ரைட்டுக்கு மாற்றிக்கிறேன், அப்போ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோடு இருக்கலாம் இல்லையா. சூப்பர். ஸோ இங்கே கேப்ஸ் இருக்குது அண்ட் we also have these two gaps. 15,700ல நாளைக்கு நமக்கு சப்போர்ட் இருக்குது. Now it's time to mark the resistances. 1600 is the current resistance. If you see resistance வேறு லைனில் மார்க் பண்ணிக்கலாம். 16,000 is the resistance. ஓகே, இது வந்து OA சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. சூப்பர். இப்போ எல்லாமே வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸோ we know institution is going to play the game between 16,000, அதாவது இப்போது வர தேர்ஸ்டே டேட்டா படி 16,000லேருந்து 15,700க்குள்ளே தான் வந்து இன்ஸ்டிடியூஷனோட ப்ளே இருக்க போகுது. அதில் நம்ம we are very very clear. சரி, மோர் கான்ஃப்ளன்ஸ் வந்து எந்த சைடு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15,700 கிட்ட தான். ஏன்னா we do have a gap here. Plus I'll show you one more thing. This is where it gets interesting. ஸோ நம்ம சிபிஆர் வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா we are into the daily CPR. ஸோ டெய்லி சிபிஆர் படி if I switch this on, இன்றைக்கி நமக்கு பிளாட் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have a virgin CPR. ஸோ இஃப் யூ டோன்ட் நோ வாட் CPR is, நம்ம CPR by KGS நம்ம கோமதி சங்கர் சாரோட இதில் போனீங்கன்னா அவரை விட பெஸ்ட்டாக யாருமே வந்து நோபடி எக்ஸ்பிளைன்ட் இட் தி பெஸ்ட் இன் இஸ் சேனல். ஸோ அதை வந்து நீங்கள் போய் பாருங்கள் வாட் CPR is அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா CPR is வேர் ஒரு பிவட்டோட அட்வான்ஸ் லெவல். ஸோ அந்த பிவட்டே மூணாக பிரித்து டாப் சென்ட்ரல் பிவட், பாட்டம் சென்ட்ரல் பிவட் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக மூணாக பிரிச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மோர் ப்ரிடிக்டபிள் வென் இட் கம்ஸ் டு தி மார்க்கெட். ஸோ நிறையா பேர் வந்து CPR மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க நிறையா இருக்காங்க. தேர் ஆர் அ லாட் ஆஃப் ரூல்ஸ் ஃபார் யூஸிங் CPR. S1 தாண்டினா ஒரு கண்டிஷன், S2 கீழே R1 தாண்டினா ஒரு கண்டிஷன், அந்த மாதிரி நடுவில் CPRக்கு மேலே இருந்தால் ஒன்று, CPRக்கு கீழே இருந்தால் ஒன்று. லைக்வைஸ் தேர் ஆர் அ லாட் ஆஃப் ரூல்ஸ் ஆன் CPR. லைக்வைஸ் இன்றைக்கி வந்து நிஃப்டியில் we had a very trending CPR. அது மட்டும் இல்லாமல் it has an ascending CPR. ஸோ எப்போல்லாம் வந்து we have an ascending CPR, it means that the trend is still going on the upside. Also when we have a wide CPR இருக்கிறப்ப the day is going to be the day is going to be on the sideways. ஸோ நேரோ CPR இந்த மாதிரி CPR வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறப்ப வாட் வில் ஹேப்பன், த டே வில் பி மார்க்ட் அஸ் அ ட்ரெண்டிங் டே. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ், இந்த இடத்துல வந்து இட் இஸ் நாட் மச் ஆஃப் அ ட்ரெண்டிங் டே. ஸோ இந்த 15,900 to 15,800 பாயிண்ட்ஸ் வந்தாலுமே CPR நேரோவாக இருக்கிறப்ப தெர் வில் பி அ லாட் மச் ஆஃப் ட்ரெண்டிங் வில் பி ஹேப்பனிங். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் when CPR forms and CPR ஃபார்ம் ஆகிறப்ப கேண்டில்ஸ் அந்த ப்ரைஸ் CPR டச் ஆகலை அப்படின்னா திஸ் இஸ் பி மார்க்ட் ஆஸ் அ வெர்ஜின் CPR. ஸோ ஒரு இடத்துல வெர்ஜின் CPR வந்து வருது அப்படிங்கிறப்போ வாட் வில் ஹேப்பன் ஃப்யூச்சரில் நியர்பை இந்த அப்கமிங் வீக்ஸில் இந்த அப்கமிங் டேஸில் ப்ரைஸ் அந்த CPR-ஐ இப்போ ப்ரைஸ் மேலேருந்து வந்துச்சு அப்படின்னா இட் வில் ஆக்ட் ஆஸ் அ சப்போர்ட். அதே மாதிரி ப்ரைஸ் கீழேருந்து மேலே வந்துச்சு அப்படின்னா இட் வில் ஆக்ட் ஆஸ் ரெசிஸ்டன்ஸ். அந்த பட்சத்தில் இன்றைக்கி we have a virgin CPR. அதே மாதிரி yesterday also was a virgin CPR. virgin CPR அப்படின்னா these are important support levels. அப்கமிங் டேஸில் நிஃப்டி இந்த லெவலுக்கு வரும்போது யூ கேன் பாசிபிளி எக்ஸ்பெக்ட் த நிஃப்டி டு பி பவுன்சிங் பேக் ஃப்ரம் திஸ் லெவல். சரி, நவ் யூ சி இந்த லைன் எடுத்துடுறேன். ஸோ தெர் இஸ் டூ மச் டேட்டா.
ஓகே, சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? இந்த கேப்லாம் நான் வந்து சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டேன். சரி, ஸோ வி ஹாவ் அ கேப் ஹியர், பட் ஓஏ சப்போர்ட் லெவலும் நம்மளோட வெர்ஜின் சிபிஆரும் ஒன்றா கோரிலேட் ஆகுதா? வெர்ஜின் சிபிஆர் டிமாண்ட் ஜோன் ஆன 15 minute. ஓகே, திஸ் இஸ் அ 15 minute டிமாண்ட் ஜோன். அதே மாதிரி இது ஒரு டிமாண்ட் ஜோனாகவே வச்சுக்கலாம். ஸோ இஃப் யூ செக் திஸ், இந்த இடத்துல இட் இஸ் கோரிலேட்டிங் வித் தி ஓஐ டேட்டா. ஆல்சோ ஃப்ரைடேவோட வெர்ஜின் சிபிஆர் இஸ் கோரிலேட்டிங் வித் தி அதர் ஓஐ டேட்டா டூ. ஸோ இதை பேஸ் பண்ணி வச்சு தான் நாளைக்கு இந்த அப்கமிங் டேஸில் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆக போகுது. ஓகே, குவிக்காக இன்ட்ராடேக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இஃப் நிஃப்டி இஸ் கிராசிங் திஸ் லைன், you can very well immediately expect Nifty to be going here. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, தி RSI on the 15 minute time frame has always crossed 60 below வந்துருச்சு. ஸோ ஒரு ஓவர் பாட் சைக்கிளுக்கு அப்புறம் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ ஓவர் சோல்டு சைக்கிள். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து இந்த லெவலை ப்ரீச் பண்ணிச்சுன்னா 15,800 லெவலை ப்ரீச் பண்ணும்போது we can expect some sort of a downside towards this level. ஸோ நிஃப்டியோட அனாலிசிஸ் இதுதான். let me copy the link to the chart. and இந்த லிங்க் உங்களுக்கு வந்து சப்போஸ் வேணும் அப்படின்னா, we are putting this link on the free open telegram channel that we just recently opened. ஸோ அதில் வந்து இந்த லிங்க் ப்ளஸ் இதோட டிஸ்கஷன்ஸ் எல்லாமே இருக்குது. யூ கேன் வெரி வெல் கம் ஜாயின் தேர். அண்ட் கோ மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, நிஃப்டி பேங்க். ஸோ நிஃப்டி பேங்க் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நேற்றுமே வந்து கேப் அப், அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே டேட்டாவும் வந்து வி ஆல்சோ ஹாவ் அ கேப் அப். ப்ளஸ் டுடே வாஸ் ஆல்சோ அ ட்ரெண்டிங் டே ஆன் பேங்க் நிஃப்டி. நிஃப்டி வந்து ஓரளவுக்கு சைட்வேஸ் தான், பட் பேங்க் நிஃப்டி வாஸ் அ வெரி குட் பியூட்டிஃபுல் சைட்வேஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக இருந்த சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இன்றைக்கி நல்லாவே இருந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்சோ we do have a Virgin CPR range over here. So you see, this is a Virgin CPR plus this, அதாவது இந்த Friday data is also a Virgin CPR. Okay, price action படி if I check, let me switch off CPR. So price action data படி if you see, I'll reset my charts. Current this is into a medium uptrend, and if I go to the daily data படி நம்ம இந்த கேப் வந்து இந்த வாங்க பேசலாம் எபிசோட் நம்பர் 3 விச் ஹேப்பன்ட் எஸ்டர்டே. ஸோ அதோட லிங்க் வந்து நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணும்போது இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வி வெரி வெல் மென்ஷன். ப்ளஸ் திஸ் க்ரீன் லைன், திஸ் வாஸ் அ ப்ரீவியஸ் ஏரியா ஆஃப் ஹை சப்போர்ட். ஸோ அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி நவ் இட் இஸ் ட்ரைங் டு ரீடெஸ்ட். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ரீடெஸ்ட் நம்பராக தான் வந்து நம்ம வி ஷுட் லுக் ஃபார்வர்ட் டு. ஸோ அந்த பட்சத்தில் பேங்க் நிஃப்டி இன்றைக்கான டெய்லி கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டில் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பிளாட் பண்ணியிருக்கு. திஸ் இண்டிகேட்ஸ், அதாவது இந்த ப்ரீவியஸ் லோவும் கட் ஆயிடுச்சு. இஃப் யூ சி, we call this as the breakout of structure in advanced technical analysis. ஸோ இந்த breakout of structure கீழே வந்துட்டு now it is trying to go. ஸோ இந்த ஹையை மீட் பண்ணால் மட்டும்தான் வந்து அப் ட்ரெண்ட், இல்லைனா கிடையாது. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அகெயின் கீழே வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அண்ட் these two are the Virgin CPR levels. So price action base பண்ணி CPR base பண்ணி we do have whatever here. But நம்ம வந்து ஆப்ஷன் செயினுமே வந்து நம்ம அனலைஸ் பண்ணிவிடுவோமே. let me just open the option chain and we will switch over to bank nifty. and if you see bank nifty ல 34,000 is the current என்ன சொல்கிறது ரெசிஸ்டன்ஸ். எப்படி ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து கால் ரைட்டர்ஸ், வாட் எவர் யூ சி ஆர் புட் ரைட்டர்ஸ். ஸோ கால் ரைட்டர்ஸோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடில் வந்து 34,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இட் இஸ் ஒன்லி 10 lakhs. அண்ட் இஃப் யூ சி ஆன் த கால் சைட் இட் இஸ் 27 lakhs. ஸோ 27 lakhs with a change of 73%, ஆனால் 10 lakhs only with a change of 147%. ஸோ இங்கே OI change is for the intraday. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 34,000 we are going to market. Let me go to settings, 34,000 text, and we'll mark it as OI resistance for 30th June. Super. So current we have the resistance over here. Likewise இப்போ சப்போர்ட் லெவல் பார்த்துடலாமா? சப்போர்ட் லெவல் பேங்க் நிஃப்டிக்கு எங்கே இருக்குது அப்படின்னா 33,500. let me go here and mark the levels 33,500
அண்ட் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் இல்லை, சப்போர்ட். ஓகே, நாளைக்கான டேட்டாக்குள்ளே ஸோ இஃப் யூ சி 34,000 திஸ் இஸ் ரெசிஸ்டன்ஸ். ஐ வில் சேஞ்ச் இட் டு ரெட், சாரி. ஓகே, ஸோ 34,000லேருந்து 33,500க்குள்ளே பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான டேட்டா வந்து வி கேன் வெரி மச் எக்ஸ்பெக்ட் இஃப் திஸ் லோ இஸ் ப்ரோக்கன். இஃப் யூ சி ஐல் மார்க். ஸோ இப்போ இந்த லோ இன்றைக்கான லோ வச்சது வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் 33,814. ஸோ இந்த லோ ப்ரீச் ஆச்சுன்னா இம்மீடியட்டாக we have the virgin CPR here. So virgin CPR plus OI support. See, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே கரெக்டாக இந்த லெவலில் வந்துட்டு அப்படி தொட்டுட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. சம்வேர் அரௌண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 100 பாயிண்ட்ஸ் 214 வந்து நம்ம என்றைக்குமே வச்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப we have a virgin CPR confluence plus we do have a OI support. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி படி டெய்லி கேண்டில் வந்து இட் இஸ் அ ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டில். ஸோ ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு அகெயின் யூ கேன் எக்ஸ்பெக்ட் எனி திங் டு ஹேப்பன் ஓவர் தீஸ் பிளேசஸ். பட் வீ கேன் ஐடென்டிஃபை த ரேஞ்ச் வெரி வெல் வித்தின் 34,000லேருந்து 33,500. ஸோ நாளைக்கு இந்த ஓஐ டேட்டா அப்படிங்கிறது திஸ் இஸ் வெரி வெரி டைனாமிக். ஸோ இந்நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிஃப்டி வந்து இட் வாஸ் சைட் வேஸ். ஸோ ஆல்ரெடி ப்ரீமியம்ஸ் வந்து டிகே ஆக ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் நல்லா கீழே வர வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து தி இன்ஸ்டியூஷன்ஸ் மைட் பிக்அப் சம் மோர் என்ன சொல்கிறது தி மொமெண்டம். அண்ட் வென் யூ சி ஆன் அன் 1 hour டைம் ஃப்ரேம் இப்போ தான் வந்து RSI இஸ் பில்டிங் ஓவர் டு ஓவர் சோல்லேருந்து ஓவர் பாட். ஸோ நாளைக்கு ஒரு கீழே வந்துட்டு ஒரு பவுன்ஸ் எடுத்துகிட்டு மேலே போகிறதுனாலுமே வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நிஃப்டியோட கேஸ் பேங்க் நிஃப்டியோட கேஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் அதை வந்து வச்சு குழப்பிக்கக்கூடாது. இஃப் யூ see it in நிஃப்டி ஓவர் சோல்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 40 தாண்டி மேலே போயிட்டுருக்கு. பட் இஃப் யூ see on a very lower டைம் ஃப்ரேம் இப்போ தான் வந்து இட் இஸ் கம்மிங் டு அ 15-minute டைம் ஃப்ரேம் ஓவர் பாட்லேருந்து ஓவர் சோல்டு வருது. ஸோ ஓவர் சோல்டு வரத்துக்கும் 15-minute டைம் ஃப்ரேமில் இங்கே வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கும் சரியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஆக்சுவல் டேட்டா தட் யூ நீட் டு வாட்ச். ஸோ நாளைக்கு நாங்கள் வந்து டுமாரோ வி வில் ஆல்சோ see what happens here and we'll copy the link to the chart image. So if you are watching this live currently கீழே வந்து we will post இந்த லைவ் கமெண்ட்ஸில் வந்து டெலகிராம் குரூப் ஓப்பன் குரூப்பில் இருக்கும். அந்த குரூப்பில் இந்த 2 லிங்க்ஸுமே வந்து போட்டிருப்போம். ஸோ திஸ் இஸ் ஃபார் தி நிஃப்டி அனாலிசிஸ் தட் we did today and this is for the பேங்க் நிஃப்டி. ஸோ நமக்கு பேங்க் நிஃப்டி ப்ரைஸ் ஆக்ஷன் சிபிஆர் அண்டு ஆப்ஷன் செயின் இதெல்லாம் வச்சு நாளைக்கான ரேஞ்ச் எங்கே இருக்குது, எங்கே வந்து டைரக்ஷன் பாசிபிளி மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத we have a little bit of probability over here. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி we will see what can happen tomorrow. Anything can happen tomorrow because OI chain is always about dynamic data. ஸோ இந்த டேட்டா எப்போ வேணாலும் மாறும். அண்டு ப்ளஸ் ஒன் மோர் திங் தட் வி வாண்டட் டு ஷேர். இன்றைக்கி வந்து ரிலையன்ஸோட அலர்ட் வந்து செட் ஆயிருந்துச்சு. ஸோ ரிலையன்ஸ் வந்து 2487க்கு கீழே வந்தால் நம்ம வந்து அலர்ட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணியிருந்தோம். இஃப் த லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் இஸ் பிலோ 2487 அப்படிங்கிற லெவலுக்கு. அண்ட் இஃப் யூ see ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நேற்று வந்து நம்ம இது பண்ணுறப்போ அனலைஸ் பண்ணுறப்போ we told that it could possibly hit this resistance place and it could come. Likewise இந்த லெவலில் வந்து we marked the lower level alerts. ஸோ இந்த இடத்துல போயிட்டு now it is coming to this level to take a support. ஸோ ரிலையன்ஸ் ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் ஹெவி வெயிட்ஸ் ஆஃப் நிஃப்டி. இன்ஃபோசிஸ் இது எல்லாமே அதாவது நிஃப்டியோட ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே வந்து நேற்று நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி பாசிபிள் என்ன சொல்கிறது தி நெக்ஸ்ட் மூவ் ஃபார் தீஸ் ஸ்டாக்ஸ். ஸோ சப்போஸ் இஃப் யூ ஹவ் மிஸ் டு ஜாயின் எஸ்டர்டேஸ் லைவ் அப்படின்னா நீங்கள் வந்து நேற்று நம்ம சேனலில் வாங்க பேசலாம் எபிசோட் 3 அப்படிங்கிற அந்த வீடியோ இருக்குது. யூ கேன் கோ வாட்ச் இட் தேர். பெருசாக எதுவுமே இல்லை, ஒரு 4 ஹெவி வெயிட்ஸ் அதாவது இன்ஃபி, HDFC பேங்க், ICICI, ரிலையன்ஸ் அண்ட் பாரதி ஏர்டெல் ஒரு கூகுள் மீட்டில் ஒரு ரெக்வெஸ்ட் வந்தது. ஸோ வி ஹேட் டு டூ தட். அண்ட் LIC வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து மார்க் பண்ண மாதிரி. ஸோ இட் இஸ் கரண்ட்லி டேக்கிங் இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனில் வந்து இட் இஸ் கரண்ட்லி ஃபாலிங் டவுன். ஸோ இந்த லெவல் அதாவது இந்த 659 616லேருந்து 651 திஸ் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட் ஃபார் LIC. ஸோ இப்போ இந்த லெவல் வந்து ப்ரீச் ஆச்சு அப்படின்னா LICயில் மோர் டவுன் சைடு வந்து இஸ் வெயிட்டிங். ஸோ ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல் தீஸ் சார்ட்ஸ் இது எல்லாமே லைவ் அண்ட் அப் டு டேட்டாக வந்து வி ஆர் அப்டேட்டிங் இட் ஆன் தி டெலகிராம் சேனல். ஸோ டெலகிராம் குரூப் இது வந்து ஓப்பன் குரூப், நீங்களும் அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் டூ கம் ஜாயின் தேர் டு ஹாவ் அ லைவ் டிஸ்கஷன் அண்ட் லைவ் chat with me. ப்ளஸ் July 2nd வந்து we are
starting the new classes. If you haven't yet subscribed to the channel, do subscribe. Thank you for watching, and thank you for